கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் முதல் ஆராதனையில் பங்கு பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் அத்தனை பேருக்கும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துதலை பதிவு செய்து உங்களை இந்த காலை வேளையில் வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தியானிக்கும்படி கொடுத்திருக்கிற வேத பகுதி வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 10வது வசனம் 11ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 2-3 வசனங்களையும் வாசித்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனம், 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கபு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணத்தில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஒரு அருமையான வார்த்தையை நம்ம தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார், அமர பண்ணி இருக்கிறார், கேட்க பண்ணி இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தா 7 சபைகளை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இந்த 7 சபைகளுக்கும் யோவான் என்கிற தன்னுடைய இருதயத்தில் மார்பில சாய்ந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தர் காண்பித்து எழுத சொன்ன வார்த்தைகள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா சீனாய் மலையில் மோசேக்கு கர்த்தர் எழுதி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாவியான ஸ்திரீ மேலே கல்லெறிய வரும் பொழுது அவர் தரையில் எழுதினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, கர்த்தர் இந்த காரியங்கள்லாம் எனக்கு எழுதி கொடுத்தார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் அநேக இடங்களில் கர்த்தரே எழுதி கொடுத்தார், எழுதி காண்பித்தார். ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு வரும் பொழுது யோவானை கர்த்தர் சொல்லுகிறார், எழுது என்று சொல்லுகிறார். எப்படி, எதை எழுத சொல்லுகிறார்? நீ காண்கிறதை எழுது. அந்த காண்கிறதை எழுதி 7 சபைகளுக்கு அனுப்பு என்று அவர் எழுதுகிறார். 3 காரியம் இருக்கு. ஒன்று காண்கிறது, கேட்கிறது, அடுத்து காண்கிறது, அடுத்து அனுப்ப வேண்டியது. அங்கே பாருங்க 10வது வசனம், எக்காலம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்டேன். அப்போ அவர் காதால சத்தத்தை கேட்டார், எக்காலத்தின் சத்தம் கேட்டார். அடுத்து நான் அல்பேகாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுது. முதல்ல கேட்டாரு, அடுத்து கண்டார். 2 காரியம் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அடுத்து கர்த்தர் சொல்றாரு, இதையெல்லாம் நீ கண்டதையும் கேட்டதையும் என்ன செய்யணுமா? ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணத்தில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பியது. அதே அதிகாரத்தில் 19வது வசனம் 20வது வசனம் பாருங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளையும் எழுது. 20வது வசனம், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். நல்லா கவனிங்க. முதல்ல கர்த்தர் எழுதி கொடுத்தாரு, ஆனால் இப்போ சொல்றாரு எழுது, நீயே எழுது. வசனம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். அப்போ எழுதி கொடுத்தவர் இப்போ யோவானுக்கிட்ட சொல்றாரு, என்னுடைய ஸ்தானாதிபதியாய் நீ இருந்து என்னென்ன காண்கிறியோ, என்னென்ன பார்க்குறியோ, என்னென்ன நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேனோ அதெல்லாம் நீ எழுதி ஒரு புஸ்தகத்தில் எழுதி 7 சபைகளுக்கு அனுப்பு என்று சொல்லி அவர் சொன்னதை வேதத்தில் பார்க்கிறோம். அந்த 7 சபைகளிலும் வித்தியாசமாய் கர்த்தர் காண்பித்து சொல்லி
எழுதப்பட்டது. அதில் இன்றைக்கு ஒரு சபையை நம்ம தியானிக்க போகிறோம். 2வது சபை 8வது வசனத்தில் பாருங்கள். அந்த சபைக்கு பேர் சிமிர்னா சபை என்று வேதம் சொல்லுது. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2:8. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியதா எழுத வேண்டியதா? எழுத வேண்டியது. 7 சபைக்குமே எழுதுன்னு தான் சொல்றார். எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறது. இப்படியே அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். முதல்ல உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி அறிந்திருக்கிறாருன்னு 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தா புரியும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூசணங்களையும் அறிந்திருக்கிறேன். அப்போ உங்களுக்கு இருக்கிற உபத்திரவத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரியைகளை, உங்கள் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு இருக்கக்கூடிய தரித்திர நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய சகலமும் அவருடைய பார்வையில் வெளியரங்கமாக இருக்குது. மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்றார் பாருங்க, சகல தூசணங்களையும் உனக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்போ உங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய காரியங்கள் அவருக்கு மறைவானது கிடையாது. உங்கள் கிரியைகள் அவருக்கு மறைவானது கிடையாது. அப்போ அறிந்த தேவன் அடுத்து சொல்றாரு, கொஞ்ச காலம் உங்களுக்கு இந்த உபத்திரவம் இருக்கும், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். வேதம் சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. பொல்லாங்கினால் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கத்தக்கதாக, சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கை அவர் கொடுப்பாராம். இங்கு பாருங்களேன், 10 நாள் என்று எழுதியிருக்குது. அப்போ உபத்திரவத்திற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நிறைய நாள் கிடையாது, சொற்ப நாட்கள் தான். கொஞ்ச நாள் தான் உனக்கு உபத்திரவத்தை. ஏன்னா யாருக்கு எவ்வளவு கொடுக்கலான்னு அவருக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டத்தை அவங்க தாங்குவாங்க, எவ்வளவு கண்ணீர் அவங்கள வடிப்பாங்க, எவ்வளவு பாடுகளை அவங்க சுமப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். லிமிட்டு தெரியும். உனக்கு எவ்வளவு கொடுத்தா உன்னால் தாங்க முடியும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு மேலே உன்னை அவர் சோதிக்க மாட்டார். எந்த சோதனையுமே தாங்கத்தக்கதாக, அதனோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் உங்களுக்கு உண்டாக்குவார். ஏன்னா உங்களால் தாங்க முடியாத சோதனையை கட்டாயம் அவர் தரமாட்டார். நீங்களே உங்கள் பிள்ளைகளுடைய தலையில் ஒரு சுமையை தூக்கி விடுறீங்கன்னா, அந்த பிள்ளை சுமக்கிற அளவுக்கு தான் நீங்கள் சுமையை வைப்பீங்க. அந்த பிள்ளை சுமை அமுக்கிரும்னா, அந்த சுமையை நம்ம எந்த தகப்பனும் தாயும் அவன் பிள்ளை தலையில் வைக்க மாட்டான். ஏன்னா அந்த சுமை, அந்த வெயிட்டு பிள்ளையை அமுக்கிரும்னு தகப்பனுக்கு தெரிஞ்சால், தாய்க்கு தெரிஞ்சால் தலையில் வைக்க மாட்டாங்க. அப்போ பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை செய்வது அதிக நிச்சயமல்ல. அப்போ சோதனைங்கிறது லிமிட்டெடு நாட்கள் தான், குறிப்பிட்ட மாதங்கள், குறிப்பிட்ட வருடங்கள், குறிப்பிட்ட காலங்கள் தான் உங்களை சோதனைக்கு அவர் அனுமதிப்பார். அந்த சோதனையை தாங்கத்தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு செய்தியினுடைய மைய வார்த்தை அந்த 10வது வசனத்தில் கடைசி வரியை நீங்கள் பார்க்கணும். ஆகிலும் மரண பரியந்தமும் உண்மையாயிரு. இன்னைக்கு செய்தி இத்தனை காரியத்தை சொல்லி கருப்பொருள் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு காலத்துக்கு உண்மையாக இருக்கணும்? மரண பரியந்தமும் நீ உண்மையாக இருக்கணும். சுருக்கமாக சொன்னால், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ உனக்கு எந்த நாள் வரையும் உன்னிடத்தில் கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறாரு? கடைசி நிமிஷம் வரையும் உன்னுடைய ஊழியத்தில், உன்னுடைய அழைப்பில், உன்னுடைய நடத்தையில், உன்னுடைய பேச்சில், உன்னுடைய ஓட்டத்தில் நீ தேவனுடைய பார்வையில் உண்மையுள்ளவனாக இருக்கணும். இதைத்தான் இந்த சிமிர்னா சபைக்கு சொல்கிறாரு, நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ பரலோகத்துக்கு போகும் பொழுது நம்ம ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம். பல கிரீடங்கள் இருக்குது. வாடாத கிரீடம் இருக்குது, ஜீவ கிரீடம் இருக்குது, மகிமையின் கிரீடம் இருக்குது, பரிசுத்த கிரீடம் இருக்குது, மகிழ்ச்சியின் கிரீடம் இருக்குது. நிறையா கிரீடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். வித்தியாசமான கிரீடங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறாரு. அதில் ஒரு வகையான கிரீடம் ஜீவ கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்கள் யாருன்னா, கொடுத்ததில் உண்மையாக இருக்கிறவர்கள், கொடுத்த பொறுப்பில், கொடுத்த ஊழியத்தில், கொடுத்த வேலையில், கொடுத்த ஸ்தானத்தில், கொடுத்த அழைப்பில், கொடுத்த குடும்பத்தில், உங்களுக்குன்னு தேவன் எதை கொடுத்தாரோ அதில் நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான்
ஜீவ கிரீடத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்களாய் மாற முடியும். அப்போ அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை மையப்படுத்தி நம்ம தியானிக்க போகிறோம். சிமிர்னா சபைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கிரியைகளை அறிஞ்சிருக்கிறேன், உபத்திரவத்தை அறிஞ்சிருக்கிறேன், பாடுகளை அறிஞ்சிருக்கிறேன், நீ கண்ணீர் வெடிக்கிறதுன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ தரித்திரமாக இருக்கிறதுன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன், பல விதத்தில் நீ உபத்திரவப்படுகிறதே நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அவர் சொல்கிறாரு, நீ உன் மரண பரியந்தம் எப்படி இரு? உண்மையாயிரு. இந்த வேதத்தை வைத்து நான் தியானிக்கும் பொழுது பவுலடிகள் சொல்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த பவுலடிகள் அழகான ஒரு வார்த்தையை 273 பக்கம், பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம், பக்கத்தை சொன்னால் நீங்கள் வேகமாக எடுத்துடலாம். 273 பக்கம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும் பொழுது ஒரு அருமையான ஆலோசனையை அவர் எழுதுகிறதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? கடைசியாக சகோதரரே, கடைசியாக சகோதரியே, கடைசியாக சபையே, கடைசியாக குடும்பத்தாரே, கடைசியாக விசுவாசிகளை, எப்படி வேணாலும் வைத்து கொள்ளலாம். அவர் எழுதுகிறாரு, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் சிந்திக்கணும்? இன்னும் ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும். வீண் சிந்தையை வெறுத்து நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பேன்னு வசனம் சொல்லுது. இங்கே சொல்கிறாரு பாருங்க, எதை நீங்கள் சிந்திக்கணுமா? உண்மை எதுங்கிறத கண்டுபிடிச்சு அதில் தான் நீங்கள் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் சிந்திக்கணும். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்பு உள்ளவைகள் எத்தனை இருக்குது பார்த்தீங்களா? இதில் எல்லாம் நம்ம உண்மையாக இருந்தால் தாங்க நம்ம பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற முடியும். எதற்கு இந்த குளிரில் வந்திருக்கிறோம்? இவ்வளோ பிரயாசம் எதற்குங்க? இவ்வளோ ஓட்டம் எதற்கு? நம்ம வந்ததற்கு ஒரே ஒரு நோக்கம், ஏசப்பட்ட போய் சேர்ந்துடணும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் வேதம் சொல்லுது, பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க, பூச்சியும் துருவும் இங்கே கெடுத்துரும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடிடுவாங்க. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, அங்கே திருடர்களும் கிடையாது, பூச்சியும் கிடையாது, துரும்பும் கிடையாது. நீங்கள் எந்த பிரயாசப்படுறீங்களோ அந்த பிரயாசத்திற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த பூமியில் நீங்கள் பட்ட ஒவ்வொரு பாடுகளுக்கும் பரலோகத்தில் உங்களுக்கு மகிமை உண்டு, கனம் உண்டு. வேதம் சொல்லுது, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ இந்த பூமியில் நமக்கு வெகுமானங்கள் கிடைக்காவிட்டாலும், இந்த ஊழியத்தில் அல்லது மற்ற இடத்துல உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காவிட்டாலும், பரலோகத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுது. அப்போ பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறாரு, பிலிப்பு பட்டணத்தில் இருந்த சபைக்கு உண்மையுள்ளவைகளை சிந்தித்து கொண்டிருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தில் வாழப்போகிற இந்த சொற்ப காலங்கள், ஆயுசு நாட்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. மனுஷனுடைய ஓட்டம்லாம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வயசை பார்க்கவே முடியல. 70, 80, 60, இன்னும் பார்த்தீங்கன்னா சொற்பமான 50, 40, 30, 20, 10, 8, 7 கருவிலே நிறைய பிள்ளைகள் ஓட்டத்தை முடிக்கிறாங்க. மனுஷனுடைய ஆயுசு காலங்கள் 900 இருந்து 920, 30 இருந்து 120க்கு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா மோசே எழுதுறாரு, 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். இன்னமும் வசனத்தின்படி இல்லைங்க, அதை விட சொற்ப காலத்தில் ஓட்டம் முடியுதுங்க. கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள மனுஷனுடைய ஓட்டங்கள் இந்த உலகத்தில் முடிவு அடைகிறது. இந்த நிலையற்ற உலகத்தில் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நீ மரண பரியந்தம் உன் காலத்தின் முடிவு காலம் யாருக்குன்னு எப்பயுமே தெரியாதுங்க. மரணம் ஒரு மனுஷனுக்கு தெரியவே தெரியாது, வருகையும் தெரியாது, மரணமும் தெரியாது. என்னைக்கு நம்ம ஓட்டத்தை முடிக்க போகிறோம்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த நாள் வரையும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உண்மையாயிரு. எதிலெல்லாம் உண்மையாக இருக்குன்னு சொல்லி நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக இன்னும் சில வசனங்களை நான் உங்கள் மத்தியில் நினைவுபடுத்திட்டு எந்தெந்த காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும்னு நம்ம தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 28, 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 788வது வசனம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் நினைவுபடுத்தி உங்கள் மைண்டுக்கு கொண்டுட்டு வாங்க. 788வது பக்கம். எல்லாரும் வசனத்தை எடுப்போம். இந்த வசனங்களில் உங்கள் கண்கள் பதியட்டும். இந்த கண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். வாசிக்கலாமா? நீதிமொழிகளை எழுதின சாலமோன் ராஜா எழுதின வார்த்தை, உண்மையுள்ள மனுஷன், நீங்கள் மீதி சொல்லுங்க,
பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரணத்தை நீங்கள் பெறணுமா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு தேறுதலும் கிடையாது. பரிபூர்ண நன்மையெல்லாம் பரலோகத்திலிருந்து தான் வரணும். இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, உண்மையான மனுஷன். ஊழியக்காரன்னு எழுதலைங்க, மூப்பன்னு எழுதலைங்க. நீ ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, நீ உண்மையாயிரு. உன் வேலையில் உண்மையாயிரு. தேவன் உனக்கு கொடுத்த பொறுப்பில் உண்மையாயிரு. உன் கணவனுக்கு உண்மையாயிரு. உன் மனைவிக்கு உண்மையாயிரு. உன்னுடைய ஸ்தாபனத்துக்கு நீ உண்மையாயிரு. உன்னுடைய தலைமைத்துவத்துக்கு நீ உண்மையாயிரு. உன்னை ஆண்டு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நீ உண்மையாக இருந்தாலே, இங்கே வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன். அவன் யாராக வேணாலும் இருக்கலாம். கலிலேயனா இருக்கலாம், அவன் சமாரியனா இருக்கலாம், அவன் என்ன இருக்கலாம், யூதனா இருக்கலாம், அல்லது பரிசேயனா இருக்கலாம், சதுசேயனா இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற எந்த இனத்தில் இருக்கிறவனா இருக்கலாம். ஆனால் அவன் இருக்கிற வேலையில் உண்மையாக இருந்தால் அவனை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிபூரண ஆசீர்வாதத்திற்கு அவன் சொந்தக்காரன். இன்னும் பாருங்களேன், மத்தேயு புஸ்தகம் 25 ஏசப்பா ஒரு அழகான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். 39வது பக்கம், புதிய ஏற்பாடு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம் 23வது வசனம் நிழலாட்டமாய் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 39வது பக்கத்தில் வாசிக்கலாமா? 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உண்மை உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். 23, அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 5 வாங்கினவனுக்கு அதே சந்தோஷம், அதே கிருபை, அதே இரக்கம், அதே மகிமை. 2 வாங்கினவனுக்கும் அதே கிருபை, அதே இரக்கம், அதே தயவு, அதே ப்ரமோஷன், அதே காருண்யம். எதையும் மாற்றி சொல்ல 2 வசனத்தை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. 5 வாங்கி 10 மாற்றினவனுக்கு அதே தாளந்து தான், அதே கிருபை தான், அதே மேன்மை தான், அதே மகிமை தான். இன்னைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவங்களும் பெரிய ஊழியக்காரங்க, உலக புகழ்பெற்ற ஊழியக்காரங்க. அவங்களுக்கு வேறு விதமாக இருக்கும். நான் சின்ன ஊழியக்காரன், எனக்கு வேறு. அப்படி இல்லைங்க. கர்த்தர் பட்சம் பார்க்கிறவர் கிடையாது. அவர் பச்சாதாபம் உள்ளவர் கிடையாது. உண்மையுள்ளவனா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்குமே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் முடிவு பரியந்தமும் உங்களை நடத்துவார். அவர் அழைப்பிலே உண்மையுள்ளவர், தெரிந்து கொள்ளுதலிலே உண்மையுள்ளவர். மோசேக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு, யோசுவாவுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார், கிதியோனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார், எப்தாக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார், எகுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார், எலிசாவுக்கு ஒன்றை கொடுத்தார், எலியாவுக்கு ஒன்றை கொடுத்தார். அவரவர்களுடைய ஊழியத்தில் அவரவர்கள் உண்மையாக இருக்கும் பொழுது அவரவர்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். இந்த காலத்தில் உன்னை அழைச்சிருந்தார்னா உனக்கு கொடுத்த ஊழியத்தில், உனக்கு கொடுத்த பொறுப்பில் நீ உண்மையாக இருக்கும் பொழுது உண்மையைத்தான் கர்த்தர் பார்ப்பாரே ஒழிய நீ எத்தனாயிரம் பேரை நடத்தினே என்பது அவர் பார்க்கிறார். நபர்களை பார்க்கிறவர் கிடையாது. மோசே பாருங்க, அவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சவனே கானானுக்குள்ளே போகலைங்க. முதல் மனிதனாய் படைத்தவன் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறார். அவனுக்கு கூட அந்த தோட்டத்தில் இருக்க அனுமதி இல்லை. காரணம், உண்மை இல்லாமல் அவன் போய்விட்டான். மோசே உண்மை இல்லாதவனாய் போய்விட்டான். வேதம் சொல்லுது, மோசே எங்கும் உண்மையுள்ளவன் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பல இடத்துல அவன் உண்மையுள்ளவன் என்று வேதம் சொல்லுது. ஆனால் ஒரு இடத்துல அந்த உண்மையிலிருந்து அவன் நழுவி போனான். காரணம், கர்த்தர் சொன்னதை செய்யாமல் கர்த்தர் சொல்லாததை அவன் செய்தான் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு மோசையை கூட இருக்கலாம், நம்ம ஒரு ஆதாம கூட இருக்கலாம், அழைப்பில் பேர் பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அழைப்பை வச்சுப்பட்டு இல்லைங்க, உங்கள் உண்மையை பார்க்குறாருங்க. உங்களுக்கு கொடுத்த பொறுப்பில், உங்களுக்கு கொடுத்த வேலையில், உங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது கர்த்தருடைய 7 கண்களும் நம்மை பார்க்கிறது. அதனால தான் சிமிர்னா சபைக்கு சொல்கிறாரு, உன் பிரயாசம் தெரியும், உன் கஷ்டம் தெரியும், உன் கண்ணீர் தெரியும், நீ ஓடுற ஓட்டம் எனக்கு தெரியும், ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது தான் உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். அப்போ உண்மை இல்லாட்டி கிரீடம் கிடையாது. உண்மை இல்லாட்டி தேவனுடைய மகிமை கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், சவுலை அவர் தான் ராஜாவாக ஆக்குனார், அவர் தான் ராஜாவிலிருந்து அவனை தள்ளிட்டார். ஒன்றும் செய்ய முடியாது. தெரிந்து கொள்ளுதலும் தள்ளி விடுதலும், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாரானா இருக்கிற பொழுது நீ வன்கண்ணனாக இருக்கலாமா? அழைப்பு கர்த்தருடையது. தேவனுடைய பிள்ளைகளை
அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது பாருங்க, 5 வாங்கினவனுக்கு ஒரே பாராட்டு தான், 2 வாங்கினவனுக்கு ஒரே பாராட்டு தான். 1 வாங்கினவனை கர்த்தர் ஏன் பாராட்டல? அந்த வசனத்தில் பின்னாடி பாருங்க, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? 25 வசனத்தை வாசித்து பாருங்களே. நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அப்போ இவன் அந்த தாளந்தை, தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை, தேவன் கொடுத்த அந்த வரங்களை, தேவன் கொடுத்த அந்த கிருபைகளை, தேவன் கொடுத்த அந்த அனுபவங்களை, தேவன் கொடுத்த வாய்ப்புகளை புதைத்து வைத்தான், பயன்படுத்தலை. உங்கள்கிட்டையும் கர்த்தர் நிறைய கிருபை கொடுத்துரு. இங்கே நிறைய பாட்டு பாடக்கூடிய இருக்கிறீங்க, நல்ல ஒர்ஷிப் எடுக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, செய்தி கொடுக்குற பிள்ளைங்க இருக்கிறீங்க, நல்ல பல கலைகள் உள்ள பிள்ளைகள் இருக்கிறீங்க. உங்களை ஊழியத்தில் நான் பயன்படுத்தி உங்கள்கிட்ட என்னென்ன கிஃப்ட் ஆஃப் ஃபயர் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஆனால் அதை என்ன பண்ணி வைத்திருக்கிறோம்? பயன்படுத்தாமல் மூடி வைத்திருக்கிறோம், மறைச்சு வச்சிருக்கிறோம். வேதம் சொல்லுது, விளக்கு தண்டு மேலே வைக்கணுமா, அப்போ தான் வெளிச்சம் கொடுக்குமா. மூடி வைத்தால் அது யாருக்குமே பயன்பெறாது தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் விளக்கை கொண்டு போய் தண்டு மேலே வைங்கிறார். தண்டில் வச்சா வீடு முழுவதும் பிரகாசமாக இருக்கும். வசனம் சொல்லுது, உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ உங்களை கர்த்தர் மறைந்திருக்க பண்ணுகிற தேவன் அல்ல, உங்களை பிரகாசிப்பிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் கர்த்தர் இருக்கிறார். நானே இந்த உலகத்திற்கு ஒளி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே பாருங்க, 5 வாங்கினவனுக்கு ஒரே கிரேஸ் தான், 2 வாங்கினவனுக்கு ஒரே கிரேஸ் தான். ஆனால் 1 வாங்கினவன் என்ன பண்ணிட்டான்? பயந்து அதை என்ன பண்ணிட்டான்? ஒளிச்சு வச்சுட்டேன், மறைச்சு வச்சுட்டேன், பயன்படுத்தலை. தேவன் உங்களுக்கு கொடுத்ததை பயன்படுத்தாவிட்டால் தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன பேர் சொல்லுவார்னு வேதம் சொல்லுது. 26 பாருங்க, அவனுடைய எஜமானன் பிரதி உத்தாரமாக, எவ்வளோ வருத்தமாக இருக்கு பாருங்க. கொடுத்தாருங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு 9 வரங்களையும் கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு 1 வரம் கொடுத்துருக்கலாம். அதுக்காக பெரிய ஊழியக்காரங்களுக்கு ஒரு மகிமையும் உங்களுக்கு ஒரு மகிமைன்னு எழுதப்படலைங்க. எல்லாவற்றிலும் அவர் சமமாய் செய்கிறவர். கண்ணை அவர் தான் உருவாக்கினார், காதையும் அவர் தான் உருவாக்கினார், விரலையும் அவர் தான் உருவாக்கினார், முடியையும் அவர் தான் உருவாக்கினார், பாதத்தையும் அவர் தான் உருவாக்கினார். எல்லா அவயமும் ஒரு சரீரத்தில் தான் இருக்குது. ஒருத்தனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம், ஒருத்தனுக்கு அறிவை உணர்த்துகிற வசனம், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், வேறொருவனுக்கு ஆவிகளை வியாக்கியானம் பண்ணுதல். இவை எல்லாம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று ஆவியானவராலே பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அப்போ ஊழியத்தில் வரங்களா எதற்கான? ஊழியத்தில் பகிர்ந்து கொடுத்து அதை பயன்படுத்தும்படி. இன்னும் கொரிந்தி சபைக்கு நீங்கள் வசனத்தை வாட்சி பார்த்தா, கண்ணு பார்த்து காதை பார்த்து எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாதான், காது மூக்கை பார்த்து எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாதான், மூக்கு வாயை பார்த்து எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாதான், மூக்கு கையை பார்த்து எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாது, கை காலை பார்த்து எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லா அவயங்களும் சரீரத்துக்கு தேவை. ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயமும் பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயமும் மகிமைப்படும். எந்த அவயமும் தனித்தனியாய் பயன்படுத்த முடியாது. கண்ணை மூடிக்குங்க, காது வழியாக நீங்கள் பார்க்க முடியுமா? கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா வாய் வழியாக நீங்கள் பார்க்க முடியுமா? கண்ணு தாங்க பார்க்கறது. அது போல வாய் தாங்க சாப்பிட்றது. கண்ணுக்குள்ளே கொண்டு சாப்பாட்டை வைக்க முடியுமா? செய்ய முடியாது. கண்ணுக்கு வேலையை கண்ணு செய்யணும், காது வேலையை காது செய்யணும், மூக்கு வேலையை மூக்கு செய்யணும், நாக்கு வேலையை நாக்கு செய்யணும், கை வேலையை கை செய்யணும். அப்போ சபையில் எல்லாரையும் ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் பாடியாக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. அவங்கவுங்க பாட்டில் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஒருத்தனை ஊமையன்னு சொல்கிறோம், அப்போ என்ன இருக்குது? எல்லா உறுப்பு இருக்குது, வாய் இல்லை, அப்போ அவன் பேசவே முடியல. ஒருத்தனை குருடேன்னு சொல்கிறான், எல்லா உறுப்பு இருக்குது, அவனால் பார்க்க முடியல, அதனால் அவன் குருடேன். அப்போ சபையில் சபை குருடாக இருக்கக்கூடாது, சபை ஊமையாக இருக்கக்கூடாது, சபை சப்பானியாக இருக்கக்கூடாது, சபை நொண்டியாக இருக்கக்கூடாது. எல்லா உறுப்புகளும் செயல்படணும். அப்போ எல்லா பேருமே அவங்கவுங்க காரியத்தை செஞ்சோம்னா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த உறுப்பு செயல்படலையோ அந்த இடத்துல அது நொண்டியாக இருக்குன்னு அர்த்தங்க. ஒரு விரல், சுண்டு விரல் ஒடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களே, அந்த சுண்டு விரல் வேலையை யார் செய்கிறது? அந்த விரல் தான் அதை செய்யணும். கடந்த நாளில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரருடைய செய்தியை கேட்டேன். 1972 73 கர்த்தர் பேசின ஒரு செய்தி. அந்த ஊழியக்காரன்ட்ட நல்ல ஸ்டாஃபாக கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு, நிறைய பிரபலமாக சம்பாதித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சொன்னாரா, ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை காட்டி அந்த பட்டணத்துக்கு ஊழியத்திற்கு போய் என்று கூப்பிட்டாராம். இவர் சொன்னாராம், 2 ஊழியக்காரங்களுக்குரிய பணத்தை நான் தந்து விடுகிறேன், என்னை ஊழியத்துக்கு கூப்பிடாதீங்க, எங்கள் அப்பா விட மாட்டார், அம்மா விட மாட்டாங்க, நான் வேலை பார்க்குற ஸ்தாபனம் விடாது,
நான் நல்ல வசதி வாய்ப்பாக சம்பாதித்து கொண்டு இருக்கிறேன், எத்தனை ஊழியக்காரங்களை தாங்குவதற்கு என்கிட்ட பணம் இருக்குது, நான் தருகிறேன், என்னையே கூப்பிடாதீங்க. அப்போ அங்கேருந்து 2 கண்களில் தண்ணீர் ஊற்றுற மாதிரி கர்த்தர் கண்களை காண்பித்து, நீ போகாவிட்டால் எனக்காக யார் போவான்னு ஒரு கேள்வி கேட்டாராம். அந்த வார்த்தை, அந்த இருதயம், அந்த வார்த்தை அந்த ஊழியக்காரனுடைய இருதயத்தை நொறுக்கினதான். இப்போ தேவன் என்னை எதிர்பார்க்கும் பொழுது நான் வேற ஆள போகணும்னு சொன்னால் அது எப்படி நியாயம்? நான் செய்ய வேண்டியதை நான் தானே செய்யணும், அதுக்கு தானே கர்த்தர் என்னை படைச்சிருக்கிறாருன்னு அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அவர் போனார். இன்னைக்கு அந்த தேசத்தில் மகா பெரிய எழுப்புதல் வீரராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீ செய்ய வேண்டியதை நீ தான் செய்யணும், நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ தான் போகணும், நீ பேச வேண்டிய இடத்துல நீ தான் பேசணும். மோசே எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, திக்கு வாயி மந்த புத்தி உள்ளவன், வேற யாரையாவது அனுப்பும். அப்போ கர்த்தர் சொன்னார், வாயை உருவாக்கினது யார், கண்ணை உருவாக்கினது யார், காதுகளை உருவாக்கினது யார்? உன் வாயோடு நான் இருந்து நான் பேசுவேன், உனக்கு நான் ஒருத்தனை எழுப்புகிறேன், ஆனால் நீ தான் பார்வோன் இடத்துல போகணும். அப்போ நீ செய்ய வேண்டிய வேலை நீ தான் தம்பி செய்யணும், நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ தான் மகனை போகணும். நீ தாமதிக்க 400 வருஷத்தில் புறப்பட வேண்டிய மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் புறப்பட்டார்களாம். 30 ஆண்டுகளுக்கு தாமதத்துக்கு யார் காரணம் தெரியுமா? ஒரே ஒரு மோசே தான் காரணம். ஒரு மோசே தாமதித்ததுனால 30 வருடங்கள் எக்ஸ்ட்ராக கூடுதலாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் உபாதைப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். நீ தாமதிக்க எத்தனையோ வீடுகளில் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார்கள். ஒரு அருமையான மிஷினரி ஸ்தாபனத்திலிருந்து வந்த ஒரு செய்தி, உண்மை செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை பிரதிஷ்டை பண்ணி ஊழியத்திற்கு அவர்கள் அர்ப்பணித்து ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போக சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அந்த ஊழியக்காரர் போக தாமதித்தார். சில நாட்கள் கழித்து போகலாம், அதான் போத்தானே போகிறான் அந்த ஊருக்கு, ஒரு 4 நாள் 5 நாள் வீட்டில் இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் போயிடலான்ட்டு டிலே பண்ணுறாரு. நாட்கள் உருண்டு ஓடுது. அவங்க அனுப்பிட்டாங்க ஸ்தாபனம், இத்தனாம் தேதி நீ அங்கே போயிருன்னு. ஆனால் இவர் இடையில் தன்னுடைய வீட்டில் சில நாட்களை கழித்து முடிச்சுட்டு அவர் போகிறாரு. அந்த பட்டணத்தில் போய் இறங்குறாரு. அன்றைக்கு அங்கே ஒரு துக்க வீடு, மரண வீடு, அந்த வீட்டில் போய் நிற்கிறார். அந்த வீட்டில் ஊழியத்தை ஆரம்பிக்கலாம், நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு அங்கே போய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். ஐயா, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து தான் நேற்றும் இன்றும் மாறாதவர், அவர் தான் ஜீவனுள்ளவர், மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, அது நித்திய ஜீவன் என்று பிரசங்கித்தார். எல்லாரும் கேட்டாங்க. அந்த மரணத்தினுடைய வீட்டில் இருந்து ஒரு அம்மா எந்திரிச்சு வந்து அந்த ஊழியக்காரனுடைய சட்டையை பிடிச்சு கேட்டாங்களா, இந்த வார்த்தையை நேற்று நீ வந்து சொல்லியிருக்கலாம்ல, இன்னைக்கு வந்து நீ சொல்கிறையே, நேற்று சொல்லியிருந்தேனா இந்த இறந்து போன என் வீட்டுக்காரரு தெரிஞ்சுட்டு பரலோகம் போயிருப்பார்ல, நித்திய ஜீவனுக்குள்ளே போயிருப்பார்ல, மோட்சத்துக்குள்ளே போயிருப்பார்ல, இது சொல்லாதது யாருடைய தவறு? இவர் நரகத்துக்கு போனதுக்கு யார் காரணம்? நீ தான் காரணம்னா. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அறியாதபடி கண் சுருகி போய் காலை வேளையில் அமர்ந்திருக்கிறோம். நீ தாமதிக்க இருள் பூமியை மூடிக்கொண்டு இருக்கிறது. நீ தாமதிக்க நரகத்தினுடைய வல்லமைகள் தங்களை பெலன் கொண்டு எழும்பி கொண்டு இருக்கிறது. அப்போ நீ உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாக இல்லாவிட்டால் தேவன் உன் மேலே எவ்வளோ வருத்தப்படுவார். ஏன் மோசையை வழியை கொல்ல பார்த்தார் தெரியுமா? அவன் தாமதித்து கொண்டு இருந்தான், விருத்த சேதனத்துக்கு உட்படாமல் இருந்தான், தன்னுடைய குடும்பத்தை விருத்த சேதனத்தில் நடத்தாமல் இருந்தான். அதனால தான் கர்த்தர் அவனை வழியில் கொல்ல பார்த்தார் என்று வேதம் சொல்லுது. அருமையான தம்பி, தங்கச்சி, இன்னும் சில வசனங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வேகமாக என்னோடு கூட ஒத்துழைப்பு தாங்க. சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன சொல்லி முடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. 7ஆம் பிரசங்கி 7:8, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. துவக்கம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் முடிவு கரெக்டாக முடிக்கணுங்க. நம்ம எல்லாருமே தொடக்கம் சரியில்லைங்க. நம்ம பிறப்பு சரியில்லாத இடம், வளர்ப்பு சரியில்லாத இடம், நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லாத இடம், எல்லாமே நம்முடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே இனம், குடும்பம், உறவுகள். ஆனால் நம்ம வளர்ந்த விதங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், அதை பற்றி நம்ம கேர் பண்ணாதீங்க. ஆனால் முடிக்கிறதாவது சரியாக முடிக்கணும். நம்ம எப்படி வேணாலும் ஆரம்பித்திருக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம தொடங்கி இருக்கலாம், ஆனால் முடிக்கிறப்பயாவது மகிமையாய் முடிக்கணுமா இல்லையா? அதனால தான் பிரசங்கில எழுதுறாரு, ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் முக்கியம் கிடையாது, காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும். உங்கள் துவக்கம் எப்படி வேணாலும் இருக்கலாம், நீ எந்த இடத்துலையும் துவங்கி வந்திருக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் முடிக்கிறப்ப என்ன, அதன் முடிவு எப்படி இருக்கணுமா? நல்லதாக இருக்கணும். அப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ரொம்ப கவனமாக முடிக்கணும். கலாத்தியரில் எழுதுறாரு, 3:3 எடுத்து வாசித்து பாருங்க.
கலாத்தியர் 3:3, 259 பக்கம், புதிய ஏற்பாடு. தயவுசெய்து இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், உற்று பாருங்கள். சொல்ல வேண்டிய பாயிண்டை நச்சுன்னு சொல்லி முடிக்கட்டும், கர்த்தர் உதவி செய்வாராக. 259 பக்கம். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரோ. ஆரம்பம் ஆவியில் ஆரம்பித்து முடிக்கிறது மாம்சத்தில் முடிக்கிறாங்களாம். அவங்களுக்கு சபைக்கு, அந்த கலாத்து சபைக்கு சொல்கிறாரு, இவ்வளோ புத்தி கெட்டு போய் இருக்கிறீங்களேப்பா, இவ்வளோ புத்தியினரா நீங்கள், ஆவியில் ஆரம்பிச்சிங்களே ஆனால் மாம்சத்தில் போய் முடிச்சிட்டீங்களே, உங்களுக்குள்ள மாம்சிகம் தலைவிரித்து ஆடுதே, மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. கலாத்தியர்லாம் எழுதுறாரு, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், அசுத்தம், வன்கண் எல்லாம் எழுதுறாரு. ஒரு பெரிய பட்டியலே இந்த கலாத்தியருக்கு தான் எழுதுறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதில் தான் எழுதுறார். அப்போ கலாத்து சபை என்னாச்சு, ஆரம்பத்தில் ஆவியில் இருந்து போக போக மாம்சத்தில் போயிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் மாம்சத்தில் இருந்து ஆவியில் இருக்கிறீங்களா அல்லது ஆவியில் இருந்து மாம்சத்தில் இருக்கிறீங்களான்னு உங்களுக்கு நீங்கள் தான் ஜட்ஜு, உங்களுக்கு நீங்கள் தான் நியாயாதிபதி, உங்களுக்கு நீங்கள் தான் தீர்ப்பு சொல்ல முடியும். உங்கள் இருதயம் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லும். நீ ஓட எப்படி ஓடுறீங்கிறது உன்னுடைய இருதயமே உனக்கு சாட்சி. அருமையான தம்பி தங்கச்சி, பவுலடிகள் இன்னொரு வார்த்தையை சொல்கிறதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 286 பக்கம், அதிலிருந்து கொஞ்சம் பின்னாடி வாங்க. 1 தீமோத்தேயு 1:12-13. அவர் முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறாருன்னு அவர் சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. நல்லா கவனிங்க, ஒருத்தனை ஊழியத்துக்கு கர்த்தர் கூப்பிடும் பொழுது நம்ம மேலே ஒரு உண்மை வச்சிருக்கிறார், நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார், நம்ம மேலே ஒரு பெரிய ஆழமான நம்பிக்கை வச்சு தான் நம்மளை இந்த ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. அவர் சொல்றாரு பாருங்க, என்னை உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால், கைத்தட்டுங்க, அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே இருக்கிற உங்களையும் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணித்தாங்க கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனால் அந்த உண்மையாக இருக்கிறதுக்கு நீங்கள் தாங்க பிரயாசப்படணும், அந்த உண்மையை நீங்கள் தாங்க காத்து கொள்ளணும், அந்த உண்மையில் நீங்கள் தாங்க வளரணும். நாங்கள் உண்மையாக இருக்க மாட்டோம்னு சொன்னால், சவுல் உண்மையாக இருப்பான்னு தாங்க அவனுக்கு ராஜ பதவி கொடுத்தார். ஆதாம் உண்மையாக இருப்பேன், ஏவாள் உண்மையாக இருப்பான்னு தாங்க அவங்களுக்கு ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டே போகலாங்க. விழுந்து போனவங்க எத்தனையோ பேருங்க, அவங்களையும் நம்பித்தாங்க அந்த பொறுப்பை கொடுத்தார். ஆனால் அந்த பதவியிலையும் அந்த பொறுப்புலையும் அவங்க உண்மை இல்லாத பொழுது அந்த இடம் இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யூதாஸ் காரியத்து இடம் இன்னொருத்தனுக்கு கொண்டு போய் கொடுக்கப்பட்டுச்சு. வேதத்தில் நிறைய பேருடைய இடங்கள் மாற்றப்பட்டது என்று வேதம் சொல்லுது. இங்கே பாருங்களேன், வேதம் சொல்லுது, அடுத்த வசனத்தை நீங்கள் நான் முன்னாடி எப்படி இருந்தேங்கிறார் பாருங்க. முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால், கைத்தட்டுங்க, இரக்கம் பெற்றேன். முன்னாடி நான் எப்படிப்பட்டவன் அவர் சொல்றார், தன்னுடைய பழைய வாழ்க்கை நான் தூசிக்கிறவனா இருந்தேன். அடுத்து துன்பப்படுத்துகிறவன், அந்த சபையை நான் துன்பப்படுத்தினேன், சபையை நான் தூசித்தேன், கிறிஸ்தவர்களை நான் தூசித்தேன், கிறிஸ்தவர்களை நான் துன்பப்படுத்தினேன். அடுத்து கொடுமைப்படுத்தினேன். இதெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார். சொல்றாரு, நான் கொடுமைப்படுத்தினேன், இதெல்லாம் அவிவிசுவாசத்தினாலையும் அறியாமையினாலும் நான் செய்தேன். கர்த்தரை என் மனசை பார்த்து எனக்கு இரக்கம் பாராட்டினார். இன்னைக்கு நாமும் கூட ஒரு காலத்தில் தூசிக்கிறவர்களுங்க, கொடுமைப்படுத்துகிறவங்க, இரக்கம் இல்லாதவருங்க. ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் அப்படி தானே இருந்தோம். பழைய பிறப்பை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் பழைய நிலைமைக்கும் யோசித்து பார்த்தா உங்களை நீங்களே வெறுப்பீங்க. சே, நம்ம போய் இப்படி நடந்துட்டோமே, நம்ம போய் இப்படி பேசிட்டோமே, நம்ம போய் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்திருக்கிறோமே. அருமையானவர்களே, அப்படி சேற்றில் கடந்த நம்ம, புதைக்குள்ள கடந்த நம்ம, அருவருப்பாக கடந்த நம்ம, இரக்கம் பாராட்டாமல் ஒருத்தையும் கூட நம்ம மேலே இரக்கம் பாராட்டாத காலகட்டத்தில் தேவன் நம்ம மேலே இறங்கி கொண்டு வந்து எதற்கு நிப்பாட்டு இருக்கிறாரா? உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தி. இந்த வார்த்தையெல்லாம் நானாக எடுக்கலைங்க, அழகாக லைவாக ஆண்டவர் இதெல்லாம் நீ சொல்லுப்பா, நான் இவங்களை நம்பித்தான் இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்குறேன், இவங்களை உண்மையுள்ளவர்களாக நான் நம்புகிறேன், ஆனால் அவர்கள் உண்மையாக இருக்கணுமே எனக்கு. அருமையான தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, இந்த 4 காரியத்தை உங்கள் மத்தியில் வச்சு செய்தியை முடிக்கிறேன். ரொம்ப ஆழமாக பேச முடியாது, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. உபாகமம் 28:1 ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் வாசிங்களே. எதில் நீங்கள் உண்மையாக இருக்கணும்? ரீபாலா ரபா ஷபாலா ரபா. உபாகமம் 28:1 எல்லாரும் எடுத்து வாசிப்போம். 257 பக்கம்.
ஒவ்வொரு வார்த்தை மட்டும்தான் நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் வசனத்தை அப்புறம் போய் வீட்டில் தியானித்து. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அப்போ எதில் நீ உண்மையாக இருக்கணும் தெரியுமா? அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடு. கர்த்தர் உன்கிட்ட பேசினார்னா ஒரு நாள் அதை விட்டு மாறாத. வலது பக்கம் இடது பக்கம் மாறவே மாறாத. தேவன் என்ன சொல்கிறாரோ அதில் நில். மத்தேயுல சொல்கிறார், என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ மணலின் மேல் அவன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ கர்த்தர் சொல்றதை தவிர வேறொரு காரியத்தை நீ செய்யாத. நல்லா கூர்ந்து பாரு. என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையா. அப்போ முதல் உண்மை என்ன எதிர்பார்க்கிறாரு இன்றைக்கு செய்தி? நீ மரண பரியந்து உண்மையாயிருனா, மரண பரியந்து எதில் உண்மையாக இருக்கணும்? அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவதில் நீ உண்மையாக இருக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஆதாம் விழுந்து போனதுக்கு காரணம் உண்மை. கர்த்தர் சொன்னார், அதை படித்து திங்காத. மோசே விழுந்து போனதுக்கு காரணம் என்ன சொன்னார்? நீ பேசு. ஆனால் அவன் அடித்தான். சவுலை 7 நாள் பொறுத்திருனாரு, ஆனால் அவன் பொறுத்திருக்கலைங்க. பொறுமை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மகிமையை தருங்க. இந்த பொறுக்காதது தாங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இழப்புக்கு காரணம். உலக மனுஷன் கூட பொறுமையை குறித்து பேசுகிறாங்க. நேற்று ஒரு உலக மனுஷன் பேசியிருக்கிற செய்தி என்னை தொட்டுச்சு. அவர் சொல்கிறாரு, கோபத்தினால வார்த்தையை விட்டுறாத, வார்த்தை ரொம்ப முக்கியம்னாரு. உலக மனுஷருங்க, இயேசுவை அறியாதவருங்க. அவர் சொல்கிறார், கோபத்தில் வார்த்தையை மட்டும் விட்டுறாத, வார்த்தையை அழிச்சிரு நம்மளை, வார்த்தை ரொம்ப முக்கியம்னாரு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நம்ம கோபம் வந்தால் என்ன வேணாலும் பேசுகிறோம். வாயில் வார்த்தை, அந்த வார்த்தையை அடிக்கிறத விட கொடூரமானது வார்த்தை என்பதை மறந்துடாதீங்க. அடித்தா கூட மறந்துடும். ஆனால் வார்த்தை இருக்கே, அது இடிச்சிருங்க. குடும்பத்தை இடிக்கும், மனைவியை இடிக்கும், பிள்ளைகளை இடிக்கும், சகலத்தையும் இடித்து தரமட்டமாக்கிறோம். ஏன்னா அது கொடுமையான வார்த்தை. வார்த்தையில் ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது. அதனால தான் சொல்கிறார், உனக்கு முன்னாடி ஜீவனையும் மரணத்தையும் நான் வைத்திருக்கிறேன். அப்போ முதல்ல நீ எதில் உண்மையாக இருக்கணும்? கர்த்தருடைய சத்தத்தில் நீ உண்மையாக இருக்கணும். அவர் வசனத்தின் வழியாக பேசுவார். நீ கேட்டீங்கன்னா பேசுவாருங்க. வசனம் பேசுங்க. ஆண்டவர் மோசேக்கு சத்தத்தில் பேசினார். நிறைய பேர்த்தோட அனனியாங்கிட்ட சத்தத்தில் பேசினார், பிலிப்புக்கிட்ட சத்தத்தில் பேசினார், பேதுருக்கிட்ட சத்தத்தில் பேசினார், பவுலுக்கிட்ட சத்தத்தில் பேசினார். வசனத்திலையும் பேசுவார், சத்தத்திலையும் பேசுவார், சொப்பனத்திலையும் பேசுவார், தரிசனத்திலையும் பேசுவார். நம்ம எந்த விதத்தில் பேசுகிறத கேட்க ஆயத்தமாக இருக்குமோ அந்த விதத்தில் அவர் பேசுவார். அருமையான தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, இங்கு வேதம் சொல்லுது, முதல்ல அவர் சத்தத்துக்கு செவி கொடு. ரெண்டாவது, யோவான் 4:23-24 வாசிக்கலாம். பக்கம் நம்பர் 129. வசனத்தை மட்டும் டச் பண்ணுவோம். 129வது பக்கம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23வது 24வது வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவே ஆவியோடும், நல்லா நீங்கள் பேனா வச்சுருந்தா கோடு போடுங்க, ஆவியோடு இருக்கணும், உண்மையோடு தொழுது. நம்ம வந்திருக்கிறதுக்கு இந்த கால வேளையில் எதுக்கு வந்திருக்கிறோம்? அநேக உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயம் எனக்கு தூரமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். இவர்கள் பயப்படும் பயம் மனுஷருடைய கற்பனைகளின் உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இவர்கள் மனுஷனுடைய கற்பனைகளை போதிக்கிறார்கள். அப்படி எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறதுக்கு நோக்கமே கர்த்தரை ஆராதிக்கதான். நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான் ஆராதிக்கிறோம். அப்போ கொஞ்ச நேரமும் உண்மையாக ஆராதிக்கணுங்க. வந்த வேலை அதுக்கு தானே. வந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேற வேலை பார்த்தோம்னா நம்ம உண்மையுள்ள ஸ்தானாதிபதிகளா, உண்மையுள்ள வேலைக்காரர்களா, உண்மையுள்ள ஊழியக்காரர்களா? இல்லைங்க தம்பி தங்கச்சி. தேவன் வேதம் சொல்றது, இவர்களை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தாவீது சொல்றார், எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம ஒரு 1/4 மணி நேரம் தாங்க நமக்கு ஆராதனை நேரம், அல்லது 1/2 மணி நேரம் தாங்க நம்ம ஆராதிக்கிறோம். அந்த 1/2 மணி நேரமும் நம்ம வாயை திறந்து கர்த்தரை ஆராதிக்கலைன்னா எப்படிங்க பரலோகம் நமக்கு செவி கொடுக்கும்? இங்கே வேதம் சொல்லுவார், ஆவியோடு தொழுது கொள்ளும், உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிங்க. தம்மை தொழுது கொள்கிறவர்கள்
இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி கைத்தட்டுங்க. பிதா விரும்புகிறார், பிதாவானவர் விரும்புகிறார். அப்போ விருப்பமே அவருக்கு அதுதாங்க. நம்ம தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் சமீபமாய் வருகிறாருங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறாருங்க. நீங்கள் இங்கே துதிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு, இறங்கி வந்துடுறாரு. ஏன்னா இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். பரலோகத்தில் இருக்கிற துதியை விட பூமியில் இருக்கிற துதிகளில் அவர் வாசம் பண்ணுகிறாராம். இன்னொரு வார்த்தை இருக்கு, துதிகளுக்கு அவர் பயப்படத்தக்க தேவனா இருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் உண்மையுள்ள வார்த்தை. நீங்கள் வந்து 1/4 மணி நேரம் வந்தாலும் நல்ல கைத்தட்டி மனதார அவரை புகழுங்க. நம்ம கைத்தட்டுறதில் சோம்பல், அந்நிய பாஷை பேசல வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது. ஆவியில் நிரம்புறதுக்கு சான்ஸே நம்ம கொடுக்கறது கிடையாது. நம்ம தாங்க சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன்ட்டு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ நம்புகிறாயா? உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். அப்போ திறந்தா தாங்க நிரப்புவார். உன்ட்ட என்ன இருக்குதோ அதை என்கிட்ட கொண்டுட்டு வா, அப்புறம் நான் அற்புதம் செய்கிறேங்கிறார். கல்லை நீதானே வச்ச, கல்லை நீ எடுத்து போடு, நான் அப்புறமேல என்ன செய்கிறேன், அற்புதம் செய்கிறேங்கிறார். அப்போ கல்லை வச்சமே தானே கல்லை எடுக்கணும். அப்போ நம்ம நல்ல கையை தட்டி ஆவியில் நிரம்புறதுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கணுங்க, வாஞ்சியோடு இருக்கணும். வந்த உடனே நல்ல கை தட்டணும். நம்ம வந்து இழுத்து பொத்துறதுலே 1/4 மணி நேரம் ஆயிடுது. நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம பொசிஷனை பார்த்தாலே ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுவார். நம்ம வரும் பொழுதே என்ன செய்ய, தாவீது சொல்றார், வீணையே விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள், நான் சபையிலே கர்த்தரை துதிப்பேன், சபை நடுவில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவேன், எக்காலத்தோடு அவரை உயர்த்துவேன். சங்கீதங்கள்லாம் வாட்சி பாருங்க. வீணையே விழி, சுரமண்டலமே விழிங்கிறார். நம்ம எல்லாரும் நேரம் வந்துருச்சு, கர்த்தரை துதிக்கிற நேரம். அப்போ உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். அப்போ நம்ம எந்த விதத்தில் தொழுது கொள்கிறோம்? உண்மையாக தொழுது கொள்கிறோமா? ஆவியோடு தொழுது கொள்கிறோமா? தேவனை எதிர்பார்க்கிறபடி நம்ம தொழுது கொள்கிறோமா? யோசபாத்துக்கு விரோதமாக பெரிய யுத்தம் வந்துச்சுங்க. அவன் என்ன பண்ணனா, யுத்தத்துக்கெல்லாம் போகலைங்க. அம்பு செலவு அவனுக்கு இல்லைங்க, ஈட்டி செலவு அவனுக்கு இல்லைங்க, கேடைய செலவு அவனுக்கு இல்லைங்க. கர்த்தரை துதிக்கும்படி ஒரு சேனையை உண்டாக்குனாங்க. கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர், அவ்வளோதாங்க. ஒரு சேனைக்கு விரோதமாய் ஒரு சேனையை கர்த்தரை எழுப்பி விட்டார். ஒருத்தனுக்கு வந்து வெட்டிட்டு செத்தே போயிட்டேன். 1,85,000 பேர் அவுட். ஆனால் யோசபாத்து ஜெயிச்சிட்டான். கைத்தட்டி கர்த்தரை போகவே இல்லை சண்டைக்கு. அவன் செஞ்சதெல்லாம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர், அவ்வளோதாங்க. கர்த்தரே யுத்தத்தில் போய் ஜெயித்துட்டார். அப்போ நீயே பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாத, கர்த்தர் நல்லவர்னு சொல்லு. பிரச்சனையை கொண்டு வந்தா பிரச்சனையில் கர்த்தர் நல்லவர். நீ சொல்ல 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 கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணுவார். இன்னொரு 3வது காரியம், ஒன்று சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடு. அடுத்து உண்மையாக தொழுதுகொள். வந்த கொஞ்ச நேரத்தில் தொழுதுகொள். காலையில் எழுந்திரிச்சு நல்ல ஒரு பாட்டை பாடி தொழுதுகொள். ஏன்னா அவரை தொழுது கொள்ளத்தான் கர்த்தர் உங்களை படைச்சிருக்கிறார். ஆவியோடு தொழுதுகொள், உண்மையோடு தொழுதுகொள். மனுஷனுக்காக கை தட்டுக்கு நாங்கள் சும்மா வாயை தர கையை தட்டு வாயை தர, என்னங்க உங்களை நாங்களா பரலத்து கொட்டி போக முடியும்? நீ வாயை தர காட்டி நான் என்ன செய்ய முடியும்? கையை தட்டாட்டி இந்த சொல்லியே சொன்னால் அதுக்கு 2 தடவை தட்டுறது, அப்புறம் சொன்ன வாயை திறக்கிறது. எத்தனை காலம் இந்த வண்டி ஓடும்? நீயே ஆவியில் நிரம்பணுங்க, நீங்களே கையை தட்டணுங்க, நீங்களே பரிசுத்தாவிக்குள்ள இடம் கொடுக்கணுங்க. என் ஆத்துமா கர்த்தரை துதிக்கிறதுன்னு மரியாதை சொல்ற, நம்மளை யார் ஆவியில் நடத்தினது? என் இரட்சகராய் என் தேவனில் என் ஆவி களி கூறுகிறதுங்கிறார். பத்ம தீவில் யோவான் இருக்கிறானே, அவனை அவன் நடத்தினது ஆவிக்குள்ள. அவனா சொல்ற, கர்த்தருடைய நாளில் ஆவிக்கு உள் ஆனேன் அப்படிங்கிறார். அப்ப யாரா இன்னருக்குள்ள அவரா மாறுறார். அவரே கர்த்தரை துதிக்க துதிக்க பரலோகம் திறக்குது. தாவீது சொல்றார், கர்த்தருக்குள்ளே நான் திடப்படுத்தி கொண்டேன். அப்ப நம்ம தாங்க சில வேலையை செய்யணும். இன்னொருத்தர் வந்து செஞ்சு நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியாது. 3வது ஒரு காரியம், எதுல நீ உண்மையிலோனா இருக்கணும். நீதிமொழிகள் 13:17, 774வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 774வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாமா? துரோகம் உள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். 774வது பக்கம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். ஔஷதம்னா மருந்து, நல்ல விலையேற பெற்ற ஒன்று. உண்மையாய் இருக்கிற ஸ்தானாதிபதினா ஊழியக்காரன், யுத்த வீரன், சேனாதிபதி, காரியதரிசி, கர்த்தருக்காய் யுத்தத்தை நடத்தக்கூடியவன். நீங்க பார்த்தீங்கன்னா சவுல் சொல்வார் 1 சாமுவேல் 18:17 தாவீதை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய யுத்தத்தை நீ நடத்து. அப்ப யுத்தத்தை நடத்துகிறவருக்கு பேர் தான் ஸ்தானாதிபதிகள். உங்களை எல்லாம் கர்த்தர் ஸ்தானாதிபதிகளா வச்சிருக்கிறார்.
நீங்கள் இருக்கிற ஊருக்கு நீங்கள் தான் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிபதிகள், ஸ்தானாதிபதிகள். உங்களை நம்பித்தான் அந்த பட்டணத்தில் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். பாருங்களேன், எஸ்தரை பற்றி வேதம் சொல்லுது, இந்த காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடையாது. யாருக்கு தெரியும்? கர்த்தர் அந்த உங்கள் ஊரில் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உங்களை விட நல்லவன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களை விட படித்தவங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களை விட இருக்கிறவங்க எல்லாம் சரியில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம தான் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி கூப்பிட்டுருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறதுலே ஒஸ்ட்டு நம்ம தாங்க. நம்மளை கர்த்தர் கூப்பிட்டுருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்மளை விட எத்தனையோ படித்தவன் இருக்கேன், பண்புள்ளவன் இருக்கேன், மேன்மையுள்ளவன் இருக்கேன். யோபுவை குறித்து வேதம் சொல்ல, சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும், உத்தமனும், நிறைய கேரக்டர். இப்போ இந்த உலகத்தில் நம்மை விட நல்ல பக்திமான்லாம் இருக்காங்க. நடிச்சாமல் குளிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, சட்டை இல்லாமல் நிற்கிறாங்க, காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க. பக்தி பரவசத்தில் நம்மளை விட 1 கோடி மடங்கு கூட இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத மாபெரும் சிலாக்கியத்தை கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. எதற்காக? நீ உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாக இருக்கணும். நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தணும். நீ கர்த்தருடைய வேலையை செய்யணும். கர்த்தரை பற்றி அறியாத ஜனங்களுக்கு நீ பிரஸ்தாவப்படுத்தணும். யாரை நான் யார் என் காரியமாய் போவா? யார் என் யுத்தத்தை நடத்துவா? யார் இந்த பாதாளத்தின் வல்லமைகளோடு யுத்தம் பண்ணுவா? யார் இந்த அந்தகார வல்லமைகளுக்கு விரோதமாக ஈட்டியை தூக்கி பிடிப்பா? அன்னைக்கு மோசே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, யோசுவா போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் போய் மலை மேலே நின்னார். ஒரு வேளை இன்னைக்கு இருக்கிற யோசுவாவாக இருந்தால் என்ன சொல்லிப்பேன், நீ விவரமாக மேலே இருப்ப, நான் மட்டும் போய் தரையில் சண்டை போடணும், நீ கையை மட்டும் இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டே நிற்ப, நான் போய் ஈட்டி எடுத்து குத்தணும், என் மேலே ஈட்டி படாதா, என் மேலே மண்டை உடையாதா, எனக்கு இல்லை கை கால் வலிக்கும், இன்னைக்கு இருக்கிறவன் சொல்லுவேன். ஆனால் அன்னைக்கு இருக்கிற யோசுவா சொல்லலைங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், எங்கே நீங்கள் கையை காட்டுறீங்களா நான் பாயறேன்ட்டு அவன் போய் யுத்தம் பண்ணினான். அங்கேருந்து பார்த்தா மோசே மேலே நிற்கிறாரு. அவருக்கு எந்த அடியும் கிடையாது, அவருக்கு எந்த மண்டை உடையும் கிடையாது, அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கையை மட்டும் இப்படி தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறாரு, அவ்வளோதான். அந்த கையை வலிக்குது, அதை 2 கையை பிடிச்சிருக்கிறேன். ஆனால் ஃபீல்டில் ஒர்க் பண்ணவன் யார் தெரியுமா? யோசுவா. ஜீவனை பணையம் வைத்தவன் யார் தெரியுமா? யோசுவா. அடி வாங்கினவன் யார் தெரியுமா? யோசுவா. எத்தனை கத்தி அவன் மேலே பட்டிருக்கான், எத்தனை அவன் சரீரத்தில் களைப்பு வந்திருக்கும், எத்தனை நிமிஷம் தாக விடாய்த்து அவனுக்கு ஏற்பட்டிருக்கும், தண்ணி தாக வந்திருக்கும், எவ்வளவு சரீர உபாதைகள் அவனுக்குள்ள வந்திருக்கும். அவன் அன்னைக்கு கம்பேர் பண்ணலைங்க, மோசையோடு கூட அவன் போட்டி போடலைங்க. உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ செய்கிற, எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்கிறேன், என் பிரயாசத்தை கர்த்தர் அறிவார். மோசை மேலே போய் உட்காந்துருப்பார் மறுரூப மலையில், இவன் கீழே உட்காந்துருப்பான். மோசை தன் வீட்டுக்கு போவார், இவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். மோசை கூப்பிடுவார், போய் கானான் தேசத்தை பார்த்துட்டு வா, போயிட்டு வந்தான். இதுக்கெல்லாம் பிரதிபலன் என்ன தெரியுமா? மோசைக்கு கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் யோசுவா கொடுத்தார். அவன் தாங்க கானான் தேசத்துக்குள்ள எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் சுதந்திரிக்க வச்சான். மோசைக்கு அடுத்த கேப்டலா, லீடரா கர்த்தர் அவனை தான் வச்சார். அந்த உண்மையுள்ள ஸ்தானாதிபதி, யுத்த வீரன், சேனாதிபதி, ஆயுததாரி, பராக்கிரமசாலி, யுத்த புருஷனை தான் கர்த்தர் அழகாய் கொண்டு போனார். விசேஷித்த ஆவி பெற்ற யோசுவா மேலே உன் கையை வையே, உனக்கு அடுத்த அவனை தான் நான் தெரிந்து கொண்டேனார். ஏன்னா அன்னைக்கு அவன் யுத்தம் பண்ணினான் இல்லையா, அன்னைக்கு சீனாய் மலையில் அடிமலையில் உட்கார்ந்துருந்தான் அல்லவா, அன்னைக்கு கானான் தேசம் அவன் போயிட்டு வந்தான் அல்லவா, நீ கூட உன் வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிட்ட, ஆனால் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் அல்லவா. அவனுடைய நற்கிரிகள், அவனுடைய உண்மைகள், அவனுடைய உண்மை தன்மைகளை நான் பார்த்துட்டு உனக்கு அடுத்த மிகப்பெரிய கனமுள்ள பொறுப்பை அவன் கையில் நான் தருகிறேனார். கைத்தட்டி கர்த்தருக்கு. உண்மையுள்ள ஸ்தானாதிபதி தன்னை அனுப்புகிற தேவனுக்கு ஔஷதம் போல இருக்கிறானா. நீ உண்மையுள்ளவனாயிரு. உன்னை ஒருத்தர் அனுப்பி இருக்கிறார், உன்னை ஒருத்தர் அணைச்சிருக்கிறார், உன்னை ஒருத்தர் முன்குறிச்சிருக்கிறார், உன்னை ஒருத்தர் இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீயா நானா வரலங்க. இந்த ரட்சிப்பு நம்மளால் உண்டாக்கி கொண்டது அல்ல. வேதம் சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையது. மனைவியோ உன் கணவனை ரட்சிப்பாயோ, கணவனே உன் மனைவியை ரட்சிப்பாயோ, மனைவியே உன் கணவனை ரட்சிப்பாயோ. மாற்றி மாற்றி கேட்குறாரு. நம்ம யாரையுமே ரட்சிக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் சொல்றது, நான் என் புருஷனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். கொண்டு வர முடியாதுங்க. நான் அவரை கல்யாணம் முடிச்சு மாற்றி போடுவேன். மாற்றவெல்லாம் முடியாதுங்க. இது தேவனுடைய ஈவு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய ஈவு இல்லாட்டு எந்த கொம்பனையும் நம்ம மாற்றவே முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திறந்தா தான் ரட்சிப்பு கர்த்தருடையது. வேதம் சொல்லுது, லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அவர் திறக்காட்டி ரட்சிப்பு வரவே வராது. அப்போ இங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 சாமுவேல் 20:19 எடுக்க வேண்டாம். யோவாப்பு ஒரு பட்டணத்தை அழிக்க வந்து நிற்கிறார். ஏன்னா தாவீதுக்கு விரோதமாக ஒருத்தன் பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்கிறவன் எழும்பி
ஜனங்களை தன்வகப்படுத்தி தன்னோடு கூட சேர்த்துக்கொள்வான். அப்போ தாவீது யோவாப்பை அனுப்புவார். அந்த பட்டணத்தை போய் இடிக்கிறதுக்கு அவன் நின்று கொண்டு இருப்பான். அப்போ புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ வந்து சொல்லுவா, நான் இஸ்ரவேல் இல்லை. ஒரே அந்த வார்த்தையை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். 2 சாமுவேல் 20:19. தயவுசெய்து அந்த வார்த்தையை வாசித்து முடிச்சிருவோம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. 2 சாமுவேல் 20:19, பக்கம் நம்பர் 414 பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? இஸ்ரவேலிலே நான் சமாதானமும், அந்த வார்த்தையை கோடு போடுங்க, உண்மையுள்ளவளுமாய் இருக்கையில் நீர் இஸ்ரவேலின் தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ, நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன? ஒரு பெண் சொல்ற வார்த்தை, நான் இஸ்ரவேலிலே சமாதானம் உள்ளவளாகவும் இந்த ஊர்ல நான் உண்மையுள்ளவளுமா இருக்கையில் நீ இந்த பட்டணத்தை இடிச்சு போட வந்து நிற்கிறியே, எதுக்கு இந்த பட்டணத்தை இடிக்கிற? அப்ப அவன் சொல்றான், இந்த பட்டணத்தை விழுங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அந்த 20 வசனம் பாருங்க. யோவா பிரதித்தரமாக, விழுங்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாக இருப்பதாக. காரியம் அப்படியல்ல. பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள எப்ராயிம் பருவத்தானா இருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாக தன் கையை ஓங்கினான். அவனை மாத்திரம் ஒப்பு கொடுத்தால் அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாபை பார்த்து, இதோ அவன் தலை மதில் மேல் இருந்து உம்மிடத்துல போடப்படும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு பெண்ணுங்க புத்தியாய் பேசி எல்லாருடைய இருதயத்தை கவர்ந்து அந்த பிக்ரியின் குமாரனாகிய சேபா தலையை வெட்டி மலையிலிருந்து கீழே போட்டான். மதில்ல இருந்து அந்த தலையை எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு ப்ராஃபட்டிக் சொல்லவா, இன்னைக்கு கர்த்தருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஸ்பிரிட்டுகள் இந்த தேசத்தில் இருக்கிற ஆவிகள் எல்லாம் எழும்பி கர்த்தர் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை தன் பக்கத்தில் இருக்கு. பாருங்க, தாவீதுக்கு பக்கமாக இருந்தவர்களை பிக்ரியின் குமாரனுங்க சேவா தன் பக்கமாக இழுத்தான். அதனால தான் அவன் தலையை வெட்டுறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, யோவாப்பா அனுப்பினார். இப்போ புரியுதா? இந்த ஸ்பிரிட்டுகள்லாம் வெட்டி துண்டாடும்படி தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அனுப்புகிறார். அப்போ பட்டணத்தை கெடுக்கக்கூடிய பிக்ரியின் குமாரனாகிய சேபாவின் ஆவிகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், எகுவின் ஆவி உடையவர்களாய் அவைகளை துண்டித்து போடணும். அப்போ தான் பட்டணத்துக்கு நம்ம சேமத்தை கொடுக்க முடியும். அப்போ இவ சொல்கிறா, நான் பட்டணத்தில் உண்மையுள்ளவளா இருக்கையில். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, உங்கள் பட்டணத்துக்கு நீங்கள் உண்மையுள்ளவங்களா இருக்கிறீங்களா? உங்கள் பட்டணத்துக்கு நீங்கள் சமாதானம் உள்ளவங்களா இருக்கிறீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய சேபாவின் தலைகள், அந்த தேட்டத்தை தீர்த்துப்படுத்தக்கூடிய விக்கிரகத்தின் தலைகளை நீங்கள் துண்டிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எல்லாரும் எளிமை நின்று பரலோகத்தை நோக்கி பார்க்கலாம்.